அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குறள் எண் 38. வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். கடந்து சென்ற ஒவ்வொரு நாளும் தவறாமல் நல்லது செய்தால் அதுதான் ஒரு மனிதனின் வாழ்நாளில் தீய வழி அடைத்து நல்ல வழி திறக்கும் கல். One should make sure that every passing day should end with minimum one good deed without fail. That only will open the good way after closing the bad way in life. துடிப்பா, கடக்கும் ஒவ்வொரு நொடியும் செய்யும் நன்மை தீவழி அடைத்து நல்வழி திறக்கும் கதவு. கடக்கும் ஒவ்வொரு நொடியும் செய்யும் நன்மை தீவழி அடைத்து நல்வழி திறக்கும் கதவு. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, ஒரு நாளும் தவறாது ஒருவன் ஆற்றுகிற அறச்செயல் வாழ்நாள் முழுக்க அவனுக்கு துன்பம் வரும் வழியை அடைக்கின்ற கல்லாகும். மொத்தத்துல இந்த குறள் என்ன வள்ளுவர் சொல்றாருன்னா, தீய வழியை அடைத்து நல்ல வழியில் வாழ்க்கை செய்ய வேண்டும். ஏன் தீயன வாழ்க்கையில் நடக்கின்றன, ஏன் நல்லன நடக்க மாட்டேன் என்கின்றன என்று யோசித்தால் தீவழியை அடைத்து நல்வழியை திறக்கும் கல் ஒன்று உள்ளது. அதாவது ரெண்டு வழி இப்படி போதுங்க, இப்படி ஒரு வழி இப்படி ஒரு வழின்னு வச்சுங்க. இது ரெண்டுக்கும் ஒரே கல் இருக்கு. அந்த கல்லை இப்படி முடிட்டா அது தீவழி அடைச்சிரும், இப்படி முடிட்டா அது நல்வழி அடைச்சிரும். அந்த கல் இப்ப இப்படி நேரா நிக்குது. நம்ம நல்ல விடயங்களை செய்தோம் என்றால் அந்த நல்வழியை அந்த கல் அடைக்காமல் தீவழியை போய் அடைத்து விடும். தீய செயல்களை செய்தோம் என்றால், அறத்திற்கு புறம்பான செயல்கள் செய்தோம் என்றால் அந்த கல் தீய வழியை திறந்து விட்டு நல்ல வழியை அடைத்துவிடும். அப்ப நல்ல வழியில் போகும் பொழுது அவனுக்கு இன்பமான மகிழ்ச்சியான பெரிய துக்கம் வராத, பெரிய துன்பம் வராத நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கும். தீய வழியில் போகும் பொழுது அவனுக்கு மிகவும் கடினமான, மிகவும் துயரமான, மிகவும் துன்பமான, சவாலான வாழ்க்கை பாதை இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும், முடிந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா, ஒரு நல்ல விடயங்களையாவது செய்திருக்க வேண்டும், நல்ல விடயங்களையாவது செய்திருக்க வேண்டும். சிலருக்கு உதவி இருக்க வேண்டும். அது சொல்லால் இருக்கலாம், புன்னகையா இருக்கலாம், பணத்தால் இருக்கலாம், நேரத்தால் இருக்கலாம், வேறு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உதவி இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இயற்கைக்கும் உதவி இருக்க வேண்டும். வாடிய பயிரை கண்டு கொஞ்சம் நீர் ஊற்ற வேண்டும். ஓசோன் படலத்தை அடைக்கும் முயற்சியில் நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டும் பெட்டி எல்லாம் அணைத்து வைத்திருக்க வேண்டும். வாகனத்தை அவ்வப்பொழுது பரிசோதனை செய்து அதில் வெளியேறும் கரியமில வாயுனுடைய அளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். மலர்களை குய்க்கக்கூடாது, உயிரினங்களை கல்லடித்து துன்புறுத்தக்கூடாது என்று பல்வேறு வகையான அறச்செயல்கள் நம் வாழ்க்கையில் கொட்டி கிடக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அறச்செயலை செய்து வாழும் பொழுது அந்த தீய வழியில் நாம் செல்லாமல் நல்ல வழியில் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த கல் தீய வழியை அடைத்துக் கொண்டிருக்கும். அப்பொழுது கிடைக்கும் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு நொடியையும் நல்ல விஷயங்கள் செய்வதற்காக நாம் அழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த குறள் சொல்லக்கூடிய கருத்து. இதற்கு ஒரு பாட்டு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை விளைந்தது, தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை விளைந்தது. தீமை செய்வதை விட்டு விட்டு நன்மை செய்வதை தொடருங்கள். ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானாம், கூட ஒரு ரோஜா கூட்டம் கூட்டிக்கிட்டு போனானாம். வைரமுத்து எழுதிய எஸ் பி பாலசுரன் குரலில் சந்திரபோஸ் இசையில் ராஜா சின்ன ரோஜா என்ற படத்தில். இது குழந்தைகளுக்கு மிகவும் காட்டப்பட வேண்டிய ஒரு பாடல். மீதி எந்த குத்துப்பாட்டையும் எந்த ஒரு வைப் சாங்கையும் காட்டுவதை விட இந்த பாடலை குழந்தைக்கு காட்டுவது மிக முக்கியம். ஏனென்றால் ரஜினிகாந்தும் மற்றும் அவர் குழுவினரும் குழந்தைகளுடன் ஒரு காட்டுக்கு செல்வது போல் அது ஒரு கிராபிக்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. முதல்ல ஒரு யானை காலில் முள்ளு தச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த யானைக்கு அந்த முள்ளை எடுத்து விடுவாங்க. யானை நன்றி சொல்லிட்டு ஓடிடும்.
ஒரு குரங்கு வரும். அந்த குரங்கு வால்ல தீப்பந்தம் பத்தி வச்சிருவாங்க அந்த குழந்தைகள். அந்த குரங்கு அந்த வனத்தையே அந்த காட்டையே அழிக்கும். அனுமார் எப்படி அழிச்சாரோ அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு அந்த தீக்குள்ள அவங்க எல்லாம் மாட்டிக்குவாங்க. தீயிலிருந்து வெளியில வரணும், எப்படி வர்றதுன்னு தெரியாது. அப்ப கத்துவாங்க. அப்ப முன்பு உதவி செய்த யானை என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற ஓடையிலிருந்து போய் தன்னுடைய தும்பிக்கையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த தீயின் மேல் ஊற்றி அணைக்கும். இதுதான் ஒரு அற்புதமான பாடம் குழந்தைகளுக்கு, மாரல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்மையை செய்யுங்கள், நன்மை விளையும், தீமையை செய்தால் தீமைதான் விளையும் என்று வைரமுத்துவும் இதற்கு அற்புதமான வரிகளை கொடுத்திருப்பார். இதுதான் இந்த குறளில் சொல்லப்படுகிறது. நாம் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் ஒரு நல்லதை செய்ய வேண்டும். அதுதான் நம் வாழ்க்கை நல்வழியில் செய்யக்கூடிய வழிவகை என்று சொல்லப்படுகிறது. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அறுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினத்திராலய அவியகம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம். நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.